குழப்பங்கள் வருதுன்னா நம்ம அறிவை புதுப்பிக்காம பழைய அறிவுலையே செயல்படுவோம். நம்மளுக்கு ஒண்ணு சொல்லி கொடுப்பாங்க, எனக்கு அதான் சொல்லி கொடுத்தாங்க, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போகணும், யாருக்கு கஷ்டம் கொடுத்துடக்கூடாது, நல்லது மட்டுமே நினைக்கணும் அப்படின்னு. ஆனா சூழலுக்கு தகுந்த மாதிரி எப்படி தகாமச்சுக்கணும் எங்கேயாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? யாராவது திட்டுனா அமைதியா வந்துரு, இல்லைன்னா திருப்பி பேசு, இந்த ரெண்டு தான் சொல்றாங்க. அந்த அணுகுமுறை எந்த பாடத்திட்டத்திலையும் இருக்காது. ஏன்னா பாடத்திட்டம் நம்மளுக்கு சிலபஸ், மொழி அறிவும் எழுத்தும் தான் கற்றுக் கொடுக்கும். அப்ப பேசுறது நம்மளோட வாழ்க்கை அணுகுமுறையில தான் பேசி பழக முடியும், மிங்கிலாக முடியும், சூழலை சமாளிச்சுக்க முடியும். இது தெரியாம தான் பல இடங்கள்ல நம்மளுக்கு தடையா மாறிடுறோம். இந்த தயக்கம், பயம், வெக்கம், என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்து பழகினது தான். ஆனா நமக்கு எல்லாமே தெரியும், ஏன் நம்மளால முன்னாடி போய் சொல்ல முடியல? அப்ப இதெல்லாம் தான் நம்மளுக்கு தடையா இருக்குது. இது நம்மளால புரிஞ்சுக்கமான முடியாது. நாங்க நிறைய ஸ்கூல்களுக்கு ப்ரோக்ராம் பண்றோம். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ப்ரோக்ராம் பண்றப்ப எழுந்திருச்சு வர ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எழுந்திருச்சு வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய பேசிட்டே இருக்காங்க. கிளாஸ் எடுக்கிறப்ப கிளாஸ் பேசிட்டே இருப்பாங்க, கவனிக்க முடியாது அவங்கனால. ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள். ஏன்னா மீடியா நம்ம 5 நிமிஷம் பார்ப்போம், அவங்க 5 மணி நேரம் பார்ப்பாங்க, இதுதான் வித்தியாசம். அப்ப பல இடங்கள்ல நம்மளுக்குள்ளேயே நம்மளுக்கு பல தடைகள் இருக்கிறதுனாலதான் நம்ம இயல்புக்கு மாற்றமா செயல்பட ஆரம்பிச்சிடும். இயல்பு நிலையில செயல்பட முடியாம கஷ்டப்படுறோம். அப்ப எதுல எல்லாம் நம்ம கிட்ட தப்பு இருக்கு, இல்ல எதிர்முனையில தவறு இருக்கான்னு நம்ம அதை சரி பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். யாரையுமே உலகத்துல மாத்த முடியாது. நம்மளை மாத்திக்கிட்டா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதுக்கு நம்ம எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு முறைன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா பெரும்பாலும் நம்ம தீர்வு முறைகளை எடுக்க தவிர்த்துட்டு நம்பிக்கை சார்ந்து போறோம். தானா வரும்னு நினைச்சு போறோம், வர வேண்டிய நேரத்துல வரும்னு நினைக்கிறோம். ஆனா அது ஒரு மூட நம்பிக்கை, உங்களை முடக்கி விடும். அப்போ செயல்முறைக்கு நம்ம எதை கொண்டு வர்றோம்? நம்மளுக்கு தெரியுது செய்ய முடியாததான தடை, அந்த செய்யறதுக்கு அந்த தடையை நீக்கிறதுக்கான செயல் திட்டத்தையும் செயல்முறை என்னைக்கு படுத்துறோமோ அன்னைக்குதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அப்ப நம்ம செஞ்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியுமானா கண்டிப்பா செஞ்சா மட்டும்தான் வளர்ச்சி வரும். இன்னைக்கு நாங்க இப்பவும் பாக்குறோம், ஒரு ஸ்டூடெண்ட் வர்றாங்க, ஒரு 20 வயசு ஆச்சு, படிக்க பிடிக்கல, படிக்க தோணல. அவங்களுக்கு பல நம்பிக்கை சார்ந்து நல்லதா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த குழந்தைக்கு யாருடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, எந்த கட்ட பழக்கமும் கிடையாது, ரொம்ப 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 நல்லவங்க, பேரண்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, குழந்தைகளையும் நல்லதா நடத்துறாங்க. ஆனா சமூகம் சார்ந்து அவங்களால இணைந்து போக முடியல. சமூகத்துல சமூகம்ங்கிறது நம்ம ரிலேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி, அப்புறம் நம்ம ஸ்ட்ரீட், அப்புறம் நம்ம வேலை செய்யற இடம், இந்த சர்க்கிள். அப்ப இந்த சமூகத்துல இணைய முடியாதுக்கு நல்லது சொல்லி கொடுத்து ரிலேஷன் வந்தாங்கன்னா ரூமுக்குள்ள போய் தனியா உட்காந்துக்கிறாங்க. கேட்டா எனக்கு வெக்கமா இருக்குதுன்றாங்க. சரி, அவங்க போனதுக்கு அப்புறம் பல அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்த தடவை வந்தா ஒரு நிமிஷம் பேசிட்டு போயிடுறாங்க, அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்ககிட்ட ஒரு டவுட் எல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை அதிகமா போயிட்டே இருக்கிறப்ப சுய சந்தேகங்கள் அதிகமா வரும், அதிகமா பதிவேற்றிட்டே இருப்பாங்க.